ஆமா, அதுக்கப்புறம் ஃபாதர் ஃபோன் பண்ணாரா? ம் அப்பப்போ எப்போவாவது ஃபோன் பண்ணுவார். ஃபாதர் வேலையை ரிசைன் பண்ணப்பவே நானும் இந்த தொழிலை விட்டுடலான்னு நினச்சேன். அப்போ தான் ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒருத்தர் வந்தார். அடுத்த ஃப்ளாஷ்பேக்கா? சூப்பர்மா. ம் இன்னைக்காவது ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். வீட்டுக்குள்ளெல்லாம் ஏன் அலோவ் பண்ணுறீங்க மம்மி? ப்ளீஸா செல்லம், முழுசா 30,000 ரூபா. நமக்கு எவ்வளோ செலவு இருக்கு உனக்கே தெரியும்ல. ஒரே ஒரு தடவைடா செல்லம். சரி போ. சார், தப்பா நினச்சிக்காதீங்க. இது நாங்கள் வாழ்கிற வீடு. பணம் தேவை அதிகமாக இருக்கிறனால தான் இங்கே தங்கவே சம்மதிச்சோம். சாப்பிட என்ன சார் வேணும்? வெள்ளை பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டு புளி குழம்பு கிடைக்குமாக்கா? காவல்துறைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தான் நான் தீவிரவாதி. லாட்ஜிலையோ ரயில்வே ஸ்டேஷன்லாம் படுத்திருந்தா மாட்டியிருந்திருப்பேன். அதனால தான் இப்படி ஒரு யோசனை வந்துச்சு. நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு எத்தனையோ நாளாச்சு சகோதரி. எப்போ அக்கா தங்கச்சின்னு சொன்னியோ அப்போவே நீ எங்களுக்கு சொந்தமாயிட்ட தம்பி. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு. நீங்க கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிக்கணும். நீங்க போட்ட அந்த சொத்துக்காக எத்தனை லட்சம் வேணா கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றமா சகோதரி? எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையான பிரச்சனை. நாங்கள் மட்டும் என்ன நிம்மதியாக தூங்குறோமா பிரதர்? பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை, போலீஸ் மாமூல் ரவுடின்னு பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது மடத்தில் சேர்ந்தாலாவது மானத்தோட வாழலாம். பாப்பா, பாப்பா ஏந்திருமா, இந்தா காப்பி. அவர் போயிட்டாரா? அவர் அப்பவே போயிட்டாருடா அம்மா. கொடுத்த பணத்தை கூட திரும்ப வாங்க மாட்டேன். இதெல்லாம் கடவுளா பார்த்து அனுப்பி வைக்கிற காக்கா. இவளுங்க வேற.
என்னை பொறுத்தவரை நீயும் ஒரு தொழிலாளி, சமுதாய போராளி. நேற்று இரவு நீ பேசிய போது பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்வு, இந்த தொழிலை விட்டுவிடப் போகிறேன் என கூறினாய். எவருக்குத்தான் இப்போது பாதுகாப்பு இருக்கிறது? என்னை பொறுத்தவரையில் தற்போது உன் தொழிலிடமே தக்க பாதுகாப்பானது. உன் உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கிறது. வெளியில் வந்தால் ஓநாய்களும் முதலைகளும் உன்னை சாப்பிட்டு விடும். என்னை பொறுத்தவரையில் மதிப்பு மிகுந்த கட்டளையாக அல்ல, அன்பு வேண்டுகோளாக உன் அண்ணன். இந்த தொழிலை விட்டுடலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த தொழிலே இருக்க வச்சிடுது. அந்த பிரதர் தீவிரவாதியோ கொலைகாரனோ எனக்கு தெரியாது. அவர் கொடுத்த காசுக்கு என்ன அனுபவிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா தன்னோட மனசுல இருக்கிறத மட்டும் சொல்லிட்டு மனிதநேயத்தோட போனாரு. அவன் தான் சார் ஆம்பளை. உண்மைதாம்மா. புலநடக்கம் அப்படின்றது அவங்கவுங்க மன உறுதியை பொறுத்தது. பாப்பா சாப்பாடு ரெடி, சாரை கூட்டிட்டு வாங்க. வாங்க சார். ஆ